வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க எங்க உயிருக்கும் கேரண்டி கிடையாது. ஐயா ஐயா, என் தெய்வங்களா, என் வீட்டுல தங்கறதுக்கு நீங்க இப்படி சொல்லலாமா? என் வீட்டுல உங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்லாம போயிடுமா? உன் வீட்டை யாரு குறை சொன்னது ராஜாங்கம்? கூட தங்குறவங்களும் சரியா இருக்கணும்ல. அப்படி அவங்களுக்கு சரியா இருக்காதுன்னு தோணுச்சுன்னா யார் வேணாலும் வெளியில போய் தங்கலாம். யாரும் அவங்களை கட்டாயப்படுத்த போறதில்லை. நாங்க எதுக்கு வேற எங்கேயாவது போய் தங்கணும்? அம்மா அம்மா, பொம்பளைங்க எல்லாரும் இங்கே தங்கிடலாம். ஆம்பளைங்க எல்லாரும் பண்ண வீட்டுல போய் தங்கிக்கிட்டோம். இருக்கிற நேரத்துல வேற இடம் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டங்க ஐயா. அந்த வீடு ரொம்ப வசதியா இருக்கும். நானும் வீராவும் உங்க கூட தான் தங்க போறோம். பிரச்சனை எதுவும் வராம நாங்க பாத்துக்கிறோம். சூர்யா, நமக்குள்ள பிரச்சனை வந்திருக்க கூடாது. வந்துருச்சு. ஆனா நம்மளால யாருக்கும், குறிப்பா ராஜாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பாவண்டா அவன் நம்மளுக்காக பார்த்து பார்த்து எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்கான். ஓகே ஓகே டாடி, போலாம். மகேஷ் தம்பி, என்ன இப்படி அமைதியா இருக்கீங்க? நீங்களும் வருவீங்கல்ல? வரமாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. போலாம். அப்புறம் என்ன நாட்டாம, நைட்டு சாப்பாடு முடிச்சிட்டு ஆம்பளைங்க எல்லாரையும் பண்ண விட்டு கூட்டு வந்துடுறேன். நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. நல்லதுங்கய்யா. அப்ப நம்ம உத்தரவு வாங்கி போயிட்டு வரேங்க ஐயா. வாங்க வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க வாங்கம்மா போலாம். வாங்க 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 வாங்க. சூர்யா சார் போலாம். மகேஷ் சார் போலாம். எங்க நீங்களும் வாங்க சார். சார வர சொல்லுங்க. வாங்க. சார், முத்துக்கு கால் பண்ண போனே எடுக்கல சார். அவன் எங்க வரான்னு தெரியல. என்ன சண்டை போட ஆள் சேர்க்கிறீங்களா? சண்டைக்கு ஆள் சேர்க்கிறோமா? என்ன சண்டை? அதே நைட்டு பண்ண வீட்டுல போய் தங்க போறியல, அங்க பிரச்சனை தானே வரும். அப்போ நீ என்ன சண்டைக்காரன் சொல்ல வரியா? காரணம் இல்லாம எனக்கு கோவம் வராதுன்னு உனக்கு தெரியாதா நந்தினி? உங்களுக்கு கோபம் வரதுக்குனே காரணம் கிடைச்சிருதே, அத சொல்றேன். பண்ண வீட்டுல தங்க முடியாதுன்னு நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. சூர்யா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சப்ப கூட நாங்க அமைதியா தானே இருந்தோம். அந்த அமைதி அங்க போயும் இருக்கணும்ல சார். இங்க இருக்கிற மாதிரி தான் எங்க போனாலும் இருக்கும் ஆனந்தி. இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம யோசிச்சு குழப்பிட்டு இருக்க? நீங்க யோசிக்காம ஏதாச்சும் பண்ணிடுவீங்களோன்னு நான் தானே யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஓ, முதல்ல என்ன சண்டைக்காரன்னு சொன்ன, அப்புறம் கோவக்காரன்னு, இப்போ ஒன்னும் தெரியாத முட்டான்னு சொல்றியா என்ன? நான் சொல்ற வார்த்தைக்கு தான் நான் பொறுப்பாக முடியும். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்ல.